மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு போலீஸ் இல்ல, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கான்னு இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்லயும் போலீஸ் கையில லத்தி வச்சிருப்பாங்க. இந்த பயன்பாடு எப்ப இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? சரி, இது இருக்கட்டும். நாம எப்பவும் ஜெனரலா நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுறது இல்லை. ஏதாச்சும் மத்திய அரசின் திட்டத்தை முன்னிறுத்தி தான் பேசுவோம். ஆனா இப்போ தமிழ்நாடு அரசியல் கள நிலவரத்தை பத்தி பேச வேண்டிய தேவை இருக்கு. பொதுவா ஆட்சியில இருக்க கட்சி அதோட கூட்டணி கட்சிகளோட உறவு எப்படி இருக்குன்னு தான் செய்திகள் வெளிவரும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வித்தியாசமா செய்தியை கிளப்பி விடுவாங்க இந்த ஊடகங்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து இந்த கூட்டணி நீடிக்குமா, இந்த கூட்டணி ஏற்பட்டதால இரண்டு கட்சிகளுக்குள்ளேயும் உட்கட்சி பூசல் இருக்கா அப்படின்னு ஏதாச்சும் கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க இங்க இருக்க ஊடகங்கள். அதுக்கேற்றாப்புல இரண்டு கட்சி தொண்டர்களும் நடந்துக்கிறது தான் இங்க ஆச்சரியப்பட வைக்குது. ஃபர்ஸ்ட், என்டிஏ கூட்டணியில அதிமுக இணையவும் தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் சிஎம் கேண்டிடேட்டா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருப்பாருன்னு என்டிஏ கூட்டணியின் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் இதுல சந்தேகங்கள் வருதுன்னு தெரியல. வெளி மாநிலங்கள்ல பாஜக தலைவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றது தப்பா தெரியுதான்னு புரியல. மத்தியில் ஆட்சி பண்ற அரசை சொல்றப்பவே என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு தான் குறிப்பிடுறோம். அதனால பாஜக ஆட்சி இல்லைன்னு ஆயிடுமா? செகண்ட், அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதும் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்களின் பதவிக்காலம் முடிஞ்சு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பொதுவா பிஜேபியில மாநில தலைவர்களோட பதவிக்காலம் 3 to 4 years தான். இது என்ன மற்ற கட்சிகள் மாதிரி மன்னராட்சி முறையா ஒரே ஆளே இருக்கிறதுக்கு? அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டதும் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பு வருதுன்னா அது அவரோட கடுமையான உழைப்பு மற்றும் கட்சியை தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கும் அவருக்கு கிடைச்ச வெற்றி. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மூத்த அரசியல் தலைவர், எதையும் ஆராய்ஞ்சு பொறுமையா கையாளக்கூடிய தலைவர். அவர் தலைமையிலான தமிழ்நாடு பாஜக அடுத்த கட்டத்தை அடையுன்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நிரந்தர நண்பனும் இல்ல, எதிரியும் இல்லை. அவங்க வைக்கிற கூட்டணி மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். இந்தியாவில் பெரும்பான்மையான கட்சிகள் ஒரு கட்சி போட்டி ஆரம்பிக்கப்பட்டதா தான் இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைக்கணும்ன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும். அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்ன்றதுதான் பிரதான காரணமா இருக்கும். ஏன்னா இறுதியில அந்த அதிகாரத்தை கைப்பற்றினா மட்டும்தான் மக்களுக்காக அவங்க உழைக்க முடியும். மேற்கு வங்கத்தின் மம்தா பானர்ஜி அவர்கள் தன்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கினது காங்கிரஸ் கட்சியில இருந்து. அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து மத்திய காங்கிரஸ் ஆட்சியின் மத்திய அமைச்சராக இருந்தாங்க, நரசிம்மராவ் பீரியட்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுகள் காரணமா 1997 காலகட்டத்துல காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ்னு ஒரு கட்சியவே தொடங்கினாங்க. இப்ப அந்த கட்சி தான் மேற்கு வங்கத்துல ஆட்சியில இருக்கு. ஆனா எந்த காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தனி கட்சி ஆரம்பிச்சாங்களோ அந்த காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தி கூட்டணியில தான் இப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்காங்க. இது போல பல எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கிட்டே போலாம். ஏன் நம்ம ஊர்ல திமுக கட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் மதிமுக, வைகோ அவர்களால தொடங்கப்பட்டது. இப்போ மதிமுக திமுக கூட்டணியில தான் இருக்கு. அதனால பலச பேசி கூட்டணிக்குள்ள மோதல் போக்கு சரி கிடையாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது போல திமுக அரசோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரு அணியா திரள வேண்டும். ஆனா அதுக்கு அர்த்தம் திமுக அரசுக்கு மக்கள் மத்தியில இருக்க செல்வாக்கோ நல் மதிப்போ கிடையாது. அந்த கட்சியோட உள்கட்டமைப்பு, அந்த உள்கட்டமைப்பு எதிர்கட்சிகளுக்கும் வரணும். இப்படி தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தா அது வராது. தலைமை எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும்ன்ற குறிக்கோளுக்கு எல்லாரும் வரணும். ஆனா அப்படிலாம் வர முடியாது, நாங்க சண்டை போட்டுட்டே தான் இருப்போம்னு சொன்னீங்கன்னா 2026லயும் திமுக தான் ஜெயிக்கும். அதை நினைச்சு பாருங்க, தன்னால வலிக்கு வந்துருவீங்க. அப்புறம் இப்ப சமீபத்திய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திருப்பணத்தை சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் காவலர்களால அடிச்சு கொல்லப்பட்டது. இந்த செய்தியை இங்க இருக்க ஊடகங்கள் வேற வழி இல்லாம கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் போச்சுன்னா கூமாப்பட்டி இல்ல கம்மாப்பட்டின்னு ஏதாச்சும் ஆகாத போகாத நியூஸை போட்டு இதை மறக்கடிச்சிருவாங்க. அதைங்களும் என்னதான் பண்ணுவாங்க பாவம். ஒரு ஊடகத்தோட கடமை ஆட்சியாளர்களோட நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றது, இன்னொன்னு ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டி காட்டுறது. இவைகளுக்கு நல்லது சொல்றதுக்கும் வழி இல்லை, ஏன்னா ஏதாச்சும் நல்லது நடந்தா தானே. காசு வாங்கிட்டனால அவங்களோட தப்ப சொல்றதுக்கும் வழி இல்லை. அதனால நமக்கு கடைசி வரைக்கும் கூமாப்பட்டி நியூஸ் தான். இன்னொரு விஷயத்த பார்க்க முடிஞ்சிச்சு. 2020 அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படின்ற தந்தை மகன் லாக்அப் டெத் ஆனப்போ திமுக எவ்வளவு கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா இப்போ அவங்க ஆட்சியிலே இப்படி நடந்திருக்கேன்னு. அங்க ஒரு எதிர்கட்சியா திமுக அவங்களோட கடமையை கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் நடுக்காவிரி போலீஸ் ஸ்டேஷன்ல தங்களோட சகோதரரை தவறுதலா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சகோதரிகள் 2 பேரு அவரை விடுவிக்க கோரிக்கை வச்சிருக்காங்க.
ஆனா அங்க இருந்த காவல் ஆய்வாளர் அவங்களும் ஒரு லேடி தான். அந்த 2 பொண்ணுங்களையும் அபியூசிவா பேசியிருக்காங்க. அதனால அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு பாய்சன் சாப்பிட்டுருவேன்னு சொல்லியிருக்கு. ஆனா அங்க இருந்த காவலர்கள் யாரும் அதை தடுக்கல. அதனால அந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போற வழியிலேயே இறந்தும் போயிருச்சு. இந்த விஷயம் இங்க இருக்க எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த விஷயத்த கையில் எடுத்து ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சு பெரிய அளவுல இஷ்யூ ஆகியிருந்தா ஒருவேளை இன்னைக்கு அஜித்குமாருக்கு இந்த நிலைமை ஏற்படாம கூட இருந்திருக்கலாம். ஜெயராஜ், பெனிக்ஸ், அஜித்குமார் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கா? கண்டிப்பா இல்ல. இன்னும் எத்தனையோ அப்பாவிகள் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் இந்த ஊடகங்கள் காட்டாது. அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து நீதி வாங்கி கொடுக்கிற கடமை எதிர்கட்சிகளுக்கு தான் இருக்கு. முகலாயர் காலத்துல இருந்தே காவலர்கள் லத்தி பயன்படுத்துறது வழக்கத்துல இருக்கு. வன்முறையை தடுக்க தங்களோட பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள இப்போ வரைக்கும் அந்த பயன்பாடு நிலைச்சிருக்கு. ஆனா இப்போ பிவிசி பைப்பு, இரும்பு ராடு, மிளகா பொடின்னு அந்த கலாச்சாரம் மாறி போனது தமிழ்நாட்டு மக்களின் இருண்ட காலம். நம்ம சேனலோட பேரு ஒய் நாட்.